இப்போ நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். A, B, set of A, set of B to be sets. Let function from A to B be a function given by இதுதான் ஞாபகம் வைக்கணும். f of x 3x minus 1 represent the functions. இதுதான் ஃபங்க்ஷனையே உருவாக்குது, represents the functions. இதை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். by arrow diagram in a table form, a set of ordered pairs in a graph. ஏரோ டயக்ராம்னா இதுதான், கிராஃப்னாலும் கீழே கிராஃப் இருக்குது, இது டேபிளர் ஃபார்ம். அடுத்தது இதுதான் வந்து ஆர்டர்ட் பேர். இந்த 4 மெத்தட்லையும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராமுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக எழுதிக்கணும். ஏரோ டயக்ராமுக்கு நம்ம கண்டுபிடிச்சது இல்லாமல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம். இதுதான் ஈக்குவேஷன் 3x minus 1. இங்கே பாரு f of x 3x minus 1னாவே இதில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபங்க்ஷனுடைய முக்கியமான வேலை. இப்போ நம்ம இங்கே எஃப்க்கு 1 போட்டால் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க எக்ஸுக்கும் 1 போடுறோம். 3 1s are 3. அடுத்தது என்ன இருக்கு, 1 3s are 3 ஆகிடும். 3ல் 1 போச்சுன்னா 2. அடுத்தது 2 போட்டால் என்ன ஆகும், இங்கே எஃப்க்கு 2 போட்டால் 3க்கு பக்கத்துலேயும் 2 போடுறோம். 2 3s are 6, 6 minus 1 5. 3 போட்டால் 3 3s are 9, 1 போச்சுன்னா 8. ஓகேவா, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. 1க்கு 2, அதான் 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. இதெல்லாம் இருக்கா. இப்போ ஏரோ டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. ஏரோ டயக்ராமுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், இந்த கண்டுபிடிச்சதை மட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை, மீதி எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சது தான் போட்டிருக்கோம். ஏரோ டயக்ராம் கொண்டு பி கொடுத்த கோடொமைன் ஃபுல்லாக போடணும். அடுத்தது டேபிளர் ஃபார்ம். டேபிளர் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சதை தான் போட போகிறோம். என்ன இருக்குது, 1க்கு 2, 2க்கு 5, 1 2 2 5 3 8 4 11. இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, செட் ஏ ஆர்டர் பேர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இங்கே இருக்கிறதே தான், 1 2 2 5 3 6 4 11. கிராஃபுக்கு நம்ம போட்டுக்கலாம். கிராஃப் ஷீட்டில் போட்டு இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எப்பவுமே தெரியும் கிராஃப்லேயே. ஓகேவா, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாக எத்தனை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ரொம்ப சிம்பிளாக கவனிச்சிக்கலாம். ரொம்பலாம் ஃபங்க்ஷன்னாவே ஏதோ பெரிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது, ஒன் ஃபங்க்ஷனு, மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டூ ஃபங்க்ஷன், இன் டூ ஃபங்க்ஷன். இது 4மே ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஒன் ஃபங்க்ஷன்னா பாருங்கள், இப்போ ஏயில் இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் பியில் இருக்கணும். இதுதான் கண்டிஷன் 1 ஓகேவா. இது கொடுத்துருவாங்க ஃபங்க்ஷன் செட் ஆஃப் ஏ டு செட் ஆஃப் பி இஸ் கால்டு ஒன் ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ். வெவ்வேறு உறுப்பு இருக்க ஏல இருக்க வெவ்வேறு உறுப்பு பியில் இருக்க வெவ்வேறு உறுப்போட தொடர்பு இருக்குது. புரியுதா, டிஸ்டிங்க்ட் வெவ்வேறு உறுப்பு, இதுலேயும் வெவ்வேறு உறுப்பு தான். அப்போ இது ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்படி இல்லாமல் மாறி வந்ததுன்னா அது கிடையாது. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது கொடுத்துருக்காங்க, லெட் ஏ 1a 2b 3d 4c. இதுக்கும் ஒன்றுக்கு இங்கே ஒரு இமேஜினேஷன் தான் இருக்குது. ஹென்ஸ் ஒன் ஃபங்க்ஷன் ரைட்டு. இப்போது ஒரு எக்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போது இது ஒன் ஃபங்க்ஷன். இதில் பார்க்கும்போது இதுக்கும் இமேஜ் பி தான் வருது, இதுக்கும் பி தான் வருது. ஸோ ஏல இருக்க 2 எலிமெண்ட்டுக்கு பியில் ஒரே ஒரு இமேஜினேஷன் இருந்தால்
அதனாட்டே ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? மெனி ஒன் ஃபங்க்ஷன். இப்போ ஒன் ஃபங்க்ஷனாக என்ன தெரிஞ்சுதுன்னா, இது மாதிரி எக்ஸ்ட்ராக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏல ஒரு நம்பருக்கும் பியில் ஒரு நம்பருக்கும் மட்டும்தான் அந்த இது போகணும். ஈச் நம்பர் ஆஸ் ஏ டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஓகேவா? மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷன்லாம் ஒன்றுலாம் இது மாதிரி வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிலிமு, இது பீப்புளு. இப்போ 3 தேட்டருக்கு 7 பேர் போகிறாங்க. ஒரே தேட்டருக்கு எத்தனை பேர் வேணாலும் போகலாம். ஓகேவா? அப்போ இது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன். இந்த செலக்டட் ஃபிலிம்ஸ் மெனி ஒன் ஃபிலிம்ஸ் போகும்போது என்ன ஆகும்? ஒரே இடத்துக்கு இமேஜ் ஒன்று எத்தனை வேணாலும் போகும். இது வந்து மெனி ஒன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, in other words, function a to b is called many one is a not a one. மெனி ஒன்றுன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? அது கண்டிப்பாக நாட் ஒன் ஆகிடுது. அதை நம்ம எதுவும் பார்த்துக்க வேண்டியதில்லை. இல்லஸ்ட்ரேஷன் இது கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேவா? ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஆகும். இங்கே பாருங்கள், ஏ வந்து 2 இமேஜினேஷனுக்கு வருது. ஒன்றுக்கும் அதுதான் முதல்ல போயிடுச்சு அது. ஓகேவா? இதுக்கு நம்ம வென் டயக்ராம் போட்டு கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரி, இது மாதிரி ஏரோ மார்க் போட்டு தான் பார்க்கணும்ல. இங்கே ஏ 2 வந்தாவே அது மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. ஆன் டூ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ஒன் இப்படின்னா என்ன இருக்கும்? ஏபிலேருந்து ஒரு நம்பருக்கு மட்டும்தான் போகும். இது ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரே இமேஜினேஷனுக்கு 2 வருது. மெனி ஒன்னா இங்கே இருக்க நிறைய போயிட்டு இங்கே ஒரே இடத்துல வருது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கும் ஒன் ஃபங்க்ஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஆன் டூ ஃபங்க்ஷனாலும் ஒன் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. In other words, every element of codomain B as pre-image is a domain A. On to function இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் நிறைய பேருக்குன்னா வரலாம். கால் வர்றதுனால மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் தட் ஆர் 3 persons in a contact. If every person's contact receives a call, then the functions representing making a calls on two functions. ஒரே நேரத்தில் இவங்களுக்கு என்ன ஆகுது? நிறைய இடத்துல கால் வந்தாலும் இதில் எல்லாருக்கும் இந்த ஒரு இமேஜ் தான் இருக்குது, இதுக்கும் இந்த ஒரு இமேஜ் தான் இருக்குது. இதுக்கு எந்த நம்பருக்குமே 2 இமேஜ் கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்தது, if a function a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. இது ஒன்றி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போது இதில் ரேஞ்சும் கோடொமைனும் ஒன்றா இருக்கணும். இது ரேஞ்சும் அதே தான், கோடொமைனும் சேம். ரேஞ்சுனா தெரியும், இது பர்சன். ரேஞ்சும் இங்கே இருக்க பர்சனும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ அது ஆன் டூ ஃபங்க்ஷன். இந்த கண்டிஷன் ஒன்றி தெரிஞ்சால் போதும். ரேஞ்சும் இங்கே பர்சன்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. இது ரேஞ்சும் 3 தான், பர்சனும் 3 தான். ரேஞ்சுனா ஒன்றும் இல்லை, இமேஜ் தான் ரேஞ்சு. இங்கே 3 நம்பருக்கு தான் இமேஜ் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் இது பாருங்க, ஏ பி ரேஞ்ச் ஆஃப், இங்கே பாருங்கள், இப்போ தான் சொன்னேன் ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கா? இங்கே பாருங்கள், ரேஞ்சும் அதுதான், கோடொமைனும் இதே தான். அப்போ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. வேறு எந்த இதுவும் அவசியமே இல்லை. இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
இப்போ 3 பேர் கடையில் போயிட்டு ஏசிலாம் வாங்கும்போது ஒன்று ஒண்டி வாங்கவே இல்லை. இப்போ இதனுடைய கண்டிஷனே ஒன்று வாங்கலன்னு சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் டூ ஃபங்க்ஷனில் இங்கே ஒன்றுமே காலியாக இருக்கக்கூடாது. ஆன் டூ ஃபங்க்ஷனில் ரேஞ்சும் கோடாமைனும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இதில் ரேஞ்சும் கோடாமைனுடைய சப்செட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? இதில் கோடாமைன் வந்து அதிகமாகவும் ரேஞ்ச் வந்து கம்மியாகவும் இருந்தால் தான் அது இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இன்டூ ஃபங்க்ஷனை பற்றி எந்த குழப்பமும் தேவையில்ல. இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தாவே போதும். இதுதான், இது நம்ம திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன் தான் நம்ம எழுதணும். டொமைன் கோடொமைன் எழுதும்போது ஏரோ மார்க்குக்கு இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஃபங்க்ஷன்லாம் கூட அப்புறம் தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் 4 லெட்டர் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க ஃபங்க்ஷன் தான் இது. ஒய்க்கு இங்கே ரேஞ்சே இல்லை. ரேஞ்சுனா என்ன? இமேஜினேஷன். இமேஜினேஷன் இல்லாத பொருள் இருந்தால் மட்டும்தான் அது இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே. பீஜெக்ஷன் இது என்ன ஆகும்னா, ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருந்தால் அது பைஜெக்ஷன் சொல்லிடலாம். இது நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கா, நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். இது பாருங்கள், ஒன் ஃபங்க்ஷன், அதே சமயத்தில் ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷன்னா இங்கே எக்ஸ்ட்ரா நம்பரே இல்லாமல் இருந்தால் அது ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேவிங் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் ஆஃப் பி. அப்போ இது ஒன் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. த எவ்ரி எலிமெண்ட் இன் பி ஆஸ் ஏ ப்ரீ இமேஜினேஷன் ஆஃப் ஏ. இதில் இமேஜினேஷன் இல்லாத எந்த நம்பருமே இல்லை. அப்போது ஒன் ஃபங்க்ஷனாகவும் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருந்தால் அது கண்டிப்பாக பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். இது ஒன் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள். இது மெனு1உடைய ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். ரொம்ப சிம்பிளாக 4 தேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க நம்பரை பற்றிலாம் இல்லை. இங்கே ஒரு நம்பருக்கு இங்கே ஒரு இமேஜ் இருக்கா, இந்த ஒரு நம்பருக்கும் தனி இமேஜ் இருக்கா, தனித்தனி இமேஜ் இருந்தால் அது ஒன் ஃபங்க்ஷன். இப்போ ஒரே நம்பருக்கு ரெண்டு இமேஜ் ஒரே இடத்துக்கு வந்தால், இதனுடைய இமேஜும் ஒரே இடத்துக்கு போச்சுன்னா அது மெனு1 ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்தது ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கும் இன்டூ ஃபங்க்ஷனுக்கும் ஒரே வித்தியாசம்தான். இதுவும் சேம். இது ஒன் ஃபங்க்ஷனும் ஆன் டூ ஃபங்க்ஷனும் சேம். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர் வரக்கூடாது. ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. இந்த கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா இது ஆன் டூ ஃபங்க்ஷன். இது எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்தால் ஒன் டூ ஃபங்க்ஷன். இதுவும் ஒன் டூ ஃபங்க்ஷன் தான். சரி, இது ஒன் டூ ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்குது. எவ்ரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி ஆஸ் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் ஏ. இதுக்கு எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குது. ஆனால் இது ஒன் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஓகேவா? ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்தால் அது ஆன் டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இதில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் என்னது இன்டூ ஃபங்க்ஷன். சில இடத்துல வரும், இது ரெண்டும் சேமாக சில இடத்துல வரும், இப்போ வரல. டு டிட்டர்மின் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ் ஒன் டு ஒன் நாட் த ஃபாலோயிங் டெஸ்ட் மே பி ஹெல்ப் அஸ். இப்போ பாருங்கள், இந்த கிராஃப் வச்சு பார்க்கும்போது இது எந்த இடமா இருந்தாலும் என்ன ஹரிசாண்டல் லைனை கட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஹரிசாண்டல் லைன் இங்கே எங்கே கட் ஆகுது, அதை ஒண்டி பாருங்கள். இது 2 இடத்துல டச் ஆகுது, இது ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. இப்போ இதை வச்சே சொல்லலாம் 1.35 அண்ட் 1.35c represents a one function as the horizontal lines. இங்கே பாருங்கள், இது இந்த கோட்டில் ஒரே இடத்துல தான் கட் பண்ணுது. இதுதான் நம்ம கிராஃப். இது கட் ஆகும்போது ஒரே இடத்துல தான் கட் ஆகுது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, 3 இடத்துல கட் ஆகும்போது இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஃபங்க்ஷன். ஹரிசாண்டல் லைன்னா ஹரிசாண்டல் லைன் எங்கே ஒரே இடத்துல, இதுதான் நம்ம கிராஃபு. இதுலேயும் இதுதான் கிராஃபு, இதுலேயும் இதுதான் கிராஃபு. ஒரு இடத்துல கட் பண்ணால் அது ஃபங்க்ஷன்.
இப்போ நம்ம அடுத்தது எக்ஸாம்பிள் ஏ கொடுத்துருக்காங்க, இதான் செட் ஏ செட் பி, இது ஃபங்க்ஷன் பிஏ ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஷோ ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், 1 to 1 ஃபங்க்ஷனே தான், ஆன் டு ஃபங்க்ஷன்னா இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர் வந்தால் அது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா, இது இன்டூ ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்ல, எதுவும் போட வேண்டாம். ஏரோ மார்க் போட்டால் இதுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, இதுவும் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருக்குது, இது 1 ஃபங்க்ஷனு பட் நாட் ஏ ஆன் டு ஃபங்க்ஷன். போதும்ல, இது இந்த ஒரு நம்பராலே அது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. 1 ஃபங்க்ஷன் பட் நாட் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ கொடுத்துட்டாங்க அண்ட் இதுலேருந்து தான் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் கணக்கு ஈஸின்னு தான், ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது மாதிரி பார்த்தாவே நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ரொம்ப குழப்பம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஏ கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் செட் ஆஃப் ஏ டு செட் ஆஃப் பி இஸ் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை, இதை வச்சு தான் சொல்கிறோம். ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா பார்க்கலாம். கிவன் கொடுத்துருக்காங்க, ஏவோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்டு இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்க 2 போடுறோம். 2 போட்டால் என்ன ஆகுது, 2 ஸ்கொயர்னா ஆகுது. இது -2 -2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகுது. 4ல் மறுபடியும் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2 தான் இருக்கும். 2 + 1 3, -1 தான் இருக்குது. -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும். -1 கேன்சல் ஆகிட்டு வெறும் 1 தான் வருது. இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. 0க்கு பிரச்சனையே இல்லை, வெறும் எக்ஸ்லாம் 0 ஆகிட்டு 1 ஒன்று தான் ஆன்சர் இருக்குது. 1 போட்டால் 1 ஸ்கொயர் 1, எக்ஸும் 1 1 1 1 3, 2 போட்டால் 2 ஸ்கொயர் 4 4 + 2 6 6 + 1 7. இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக தெரியும் தான் வேகமாக போயிட்டுருக்கோம். பியோடைய வேல்யூ 1 3 7. சமயத்தில் இங்கே 2 1 வந்தாலும் நீ என்ன பண்ணணும், 1 தான் போடணும். ரிப்பீட்டட் நம்பர் போடக்கூடாது. இங்கே எத்தனை 3 வந்திருக்கு, 2 3 வந்தாலும் நீங்கள் ஒரு 3 தான் போடணும். ஓகேவா, ஆன் டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பை. ஓகே, இப்போ இதை நம்ம கிராஃப் ஷீட் போட்டு பார்க்கும்போது இது ஒரு நம்பர் கூட ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இது ஆன் டு ஃபங்க்ஷன் தான். டயக்ராம் போடும்போது எல்லா நம்பருக்குமே இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா நம்பரே கிடையாது. ஓகேவா, இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5, இதுலேயும் 5 நம்பர் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்பரே இல்லை. அப்போது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. ப்ரீ இமேஜ் இருந்தாவே அது ஆன் டு ஃபங்க்ஷன். வேணால் ஏரோ மார்க் போடுறோன்னா போட்டுக்கோங்க. இது ஏவும் இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் பின்னு போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ரேஞ்சும் டோமைனும் ஒன்றா தான் இருக்கும். அடுத்தது ஃபங்க்ஷன், இது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்தாவே கண்டிப்பாக அது 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் ஒரு தனி இமேஜ் வரும். இது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்தா இதுதான் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், இந்த செட்டும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆனால் இது வந்து என்ன, இது ரேஞ்சுக்கு போகிற நம்பர். ஃபங்க்ஷன் ஆஃப் இது ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1 2 3. இப்போது 1 2 3 இங்கே போட்டால் இங்கே என்ன இமேஜ் வருதுன்னு பார்க்கணும். இங்கே 1 போட்டால் 1 3 3 3 + 2 5. ஓகேவா, 1 3 3 + 2 5. இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் போது போட்டுக்கிட்டே போகலாம். ஜஸ்ட்டு 2 போட்டால் என்ன ஆகும், 2 3 6 6 + 2 8. 3 போட்டால் 3 3 9 9 + 2 11. ஓகேவா, இமேஜஸ் எப்படி போகுது, 1 2 3 இமேஜ் வந்து என்னது 5 8 11 ரெஸ்பெக்டிவ்லி. ஏன்னா இது வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டுருக்கோம். 1 2 3க்கு 5 8 11 எக்ஸ். இஃப் எக்ஸ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29 தென் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரீ இமேஜ். நம்ம இந்த நம்பர் கண்டுபிடிச்சோம்ல, இப்போ அந்த நம்பரே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது படம் போட்டு காட்டிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீ இமேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதை போட்டால் கோடோமென்லாம் வர நம்பர் சொல்லிட்டாங்க. அப்போது ஏல என்ன இருக்குது, இப்போ இந்த இமேஜை நம்ம ப்ரீ இமேஜை கண்டுபிடிக்கணும்.
if x is the pre-image of 29, 29 pre-image x அதை கண்டுபிடிக்கணும். then f of x equal to 29. இந்த f of x உடைய வேல்யூ தானே இது 3x plus 2. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுக்கு ஈக்குவல் இங்கே போட்டிருக்கோமா இல்லையா? அப்போ இதை எடுத்துகிட்டு இதை போடலாமா இல்லையா? இப்போ இதை எடுத்துகிட்டு இதை போட்டிருக்கோம் 29. இந்த 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். இந்த 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். என்ன ஆகுது? 3x equal to 27. அப்போ x equal to 9. இந்த 3 இந்த பக்கம் வந்து அடிச்சுன்னு ஆகிடும், 9 வருதா? சிமிலர்லி if x is the pre-image of 53க்கு அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் அதே 51 ஆகிடும். 3 அங்கே போச்சுன்னா 17 ஆகிடும். 17 3 சார் 51. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. Since the different elements of n have different images on codomain, the functions f is 1-to-1 function. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம கொடுக்கறது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். 1 கொடுத்தா 5 வருது, இதுவும் நேச்சுரல் நம்பர், எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். இது எல்லாமே நேச்சுரல் நம்பரில் இருக்கும். என்ன ஆகுது? 1-1 ஃபங்க்ஷன் தான். ஒரு நம்பருக்கு ஒரு இமேஜ் தான் வரப்போகுது. அப்போது எல்லாமே 1-1 ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இந்த கோடோமைன் ஃபங்க்ஷன் இஸ், அதுவும் நேச்சுரல் நம்பர் தான். பட் ரேஞ்ச் தானே இது 5, 8 இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் என். அப்போ இது வந்து கோடோமைனுடைய சப்செட் தான். இது கோடோமைன் நிறைய இருக்குது, ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது. இது மாதிரி இருந்தாவே அது என்ன ஃபங்க்ஷன்? அது இஸ் நாட் an onto function, that is f is an into function. இந்த பியில் எக்ஸ்ட்ரா நம்பர் இருந்தாவே என்ன ஆகும்? ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்தாவே அது into function. thus f is 1-1 function and into function. ஓகேவா? இந்த சம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதை முடிச்சா நம்ம எக்ஸாம்பிளில் பெரிய சம்மே கிடையாது. இது முடிஞ்சிடுச்சுன்னா எக்ஸாம்பிளில் ரொம்ப ரொம்ப பெரிய சம் கிடையாது, பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஃபிக் கேன் டிட்டர்மின் த ஹைட் இன் சென்டிமீட்டர் ஆஃப் பர்சன்ஸ். இது ரொம்ப முக்கியமான சம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? அது ஒரு லேப். என்ன லேபு? தொடை எலும்பு கொடுத்தா மனுஷனுடைய ஹைட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? இதுதான் ப்ராசஸிங் லேப். A person based on length of the thigh bone. என்ன, தொடையுடைய எலும்பு லென்த்தை கொடுத்தா அவங்க ஹைட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் பி. நம்ம எஃப் போடுறது போல் ஹெச், ஹைட்டுக்கு பதில் ஹெச்ன்னு போட்டுறோம். ஹெச் என்ன, ஃபங்க்ஷன் ஆஃப் பி. போனுடைய வெயிட் இங்கே போட்டால் இங்கே ஹைட் வந்துடுது. ஓகேவா? இப்போ பியோடைய வேல்யூ என்னன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். வேர் பி இஸ் த லென்த் ஆஃப் த தை போன். பி வந்து தொடை எலும்புடைய நீளம். வெரிஃபை த ஃபங்க்ஷன் ஹெச் இஸ் 1-1 ஃபங்க்ஷன் ஆர் நாட். கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் தான். இங்கே ஒரு வேல்யூ போட்டால் இங்கே ஒரு வேல்யூ தான் வரும். ஒரே வேல்யூ ரெண்டு இடத்துல வராது. அப்போது 1-1 ஃபங்க்ஷன் தான். ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் த தை போன் இஸ் 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர் தொடை எலும்பு இருந்தால் அது அந்த மனுஷனுடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தது ஹைட்டை கொடுத்துட்டாங்க, மனுஷனுடைய ஹைட்டை கொடுத்துட்டாங்க, எலும்புடைய லென்த்தை கேட்குறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் பாருங்கள், குழப்பமே வேண்டாம். இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பி ஒன்றும்
B2வும் ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? B1ம் B2வும் ஈக்குவல்னால் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்கே B1 இங்கே B2 போட்டோம். இந்த 54.10 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடுது. இங்கே இருக்க 50 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடுது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. 54 மைனஸ் 54னா கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2.47 B இருக்குது. இந்த பக்கம் 2.47 B2 இருக்குது. இப்போ B1 இங்கே தான் இருக்குது. இது இந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகிட்டா என்ன ஆகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இங்கே வெறும் B2 தான் இருக்கும். ஸோ B1 ஈக்குவல் டு B2. அப்போ இது 1 ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அடுத்தது அவன் என்ன கொடுத்துருக்கான்? எலும்போடைய லென்த்து கொடுத்துட்டா மனுஷனுடைய ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் B ஈக்குவல் டு, இதுதான் ஃபார்முலா. இப்போது இன்புட் 15 போட்டால் நீங்கள் பாருங்கள், இதோட 50 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இதை ஆட் பண்ணணும். இதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது 133.50 வருது. இதோட இந்த 54.10 இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 54 ஆட் பண்ணால் 177.60 சென்டிமீட்டர் ஹைட்டு கிடச்சிருச்சா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? மனுஷனுடைய ஹைட்டையே அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? போன் லென்த்து தான் தெரியாது, ஆனால் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? போன் லென்த். இப்போ இது ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இது வந்து அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவல். ஓகேவா? இது வந்து அந்த ஃபார்முலாவுடைய இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? இதை எடுத்துகிட்டு இதுக்கு ஈக்குவல்னு போடலாம்ல. அப்போ இதை எடுத்துகிட்டு இதை தான் போடுறோம். ஓகேவா? இதை போட்டால் என்ன ஆகுது? 2.47 B ப்ளஸ் இது ஹைட்டு. இதை வச்சு தான் இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஆனால் அவன் ஹைட்டை கொடுத்துருவே. இப்போ B இங்கேருந்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது அப்படியே இருக்குது. இந்த 54 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடுது. இதை மைனஸ் பண்ணால் என்ன வருது? 93.86 வருது. இந்த பக்கம் பியை ஒண்டி வச்சுக்கிட்டு இந்த 2.47 இந்த பக்கம் டிவிஷனாக பண்ணுறோம். டெசிமலாக இருக்கும்போது டிவிஷன் பண்ணுறதே தெரிஞ்சாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு என்ன பண்ணுறோம்? 2 டிஜிட் தான் இருக்குது ரெண்டு பக்கமும். ஆனால் 100 மல்டிப்ளிகேஷன்னா இந்த 2 நம்பர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம டிவிஷன் பண்ண தெரியலன்னா ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. எப்பயும் எல்லாத்தையும் ஷார்ட்டாக போட கற்றுக்கோங்க. 9386 by 247. ஓகேவா? இது பாருங்கள், இது 250 ஞாபகம் வச்சுக்கலாமா? 250 வச்சாவா இங்கே கண்டிப்பாக 1000க்கு மேலே இருந்தால் தான் 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? இது 250னாவே 1000 இருந்தால் தான் 4 டைம்ஸ் வரும். இது என்ன ஆகுது? 1000ஓட கம்மியாக இருக்கவே கண்டிப்பாக இது ஃபுல்லாக ஒரு வாட்டி வச்சுட்டு இதில் கண்டிப்பாக 3 டைம்ஸ் தான் வரும். அப்போது 247 into 3 எவ்வளோன்னு பாருங்கள். 21 ரிமைண்டர் 2, 12, 14 ரிமைண்டர் 1, 7 எவ்வளோ வருது? 741. நம்ம சாதாரண டிவிஷனில் கூட என்ன பண்ணிக்கலாம்? 9386 247. இப்போ 3 டைம்ஸ் போட்டாக்கா 741 மைனஸ் பண்ணால் 7. அப்புறம் இதை நம்ம 13ல் போச்சுன்னா 9 1. இந்த 6ஐ இறக்கிடுறோம். இப்போ பாருங்கள், இது 250னே வச்சுக்கோங்க. இது 2000னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வருமா? கிட்டத்தட்ட 2000 கிட்ட இருக்கா? அப்போது 8 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 247 into 8. 8 7s are 56. Remainder 5, 32, 37, remainder 3. அப்போது எப்படி 38 வந்து தெரியுதா? டிவிஷனுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, ஃபாஸ்ட்டாக போட்டால் இது தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேசஸில் என்ன? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஒரே வேல்யூலே எல்லாமே இடம். ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். இது மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஒன்று தான் வரும். ஐடென்டிஃபிகேஷன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று அதே தான். எக்ஸ் ஒய் இசட். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். இது ஐஏன்னே சொல்லுவாங்க, ஐடென்டி ஃபங்க்ஷன்ட்டு.
real value function. A function is called real value function if the range f is a subset of the set of all real numbers. நல்லா பார்த்துக்கோங்க, ரியல்னாவே என்ன ஆகும், மைனஸு ப்ளஸ் எல்லா நம்பரும் சேர்ந்து வர்றது தான் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ். அப்போது கோடமன் வந்து பெருசாகவும் ரேஞ்ச் வந்து சப்செட்டாகவும் இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். Let function be f. F is a function of real number to real number defined by f of x 3x minus 5. Find the values of the given function a4 and 1b belongs to function. இது எப்பயுமே இது மாதிரி கொடுத்துட்டா இது மட்டும்தான் நமக்கு வேணும். ஓகேவா? இதுக்கே 2 நம்பர் இருக்குது. என்ன நம்பரு? இது ரியல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ரியல் நம்பர்னால் என்ன ஆகும், எது வேணாலும் வந்துக்கலாம். இப்போ இது போட்டால் தான் இது வருது. அப்போது இது ஒரு நம்பராகவும் இது ஒரு நம்பராகவும் எடுத்துக்கலாமா? இதை போட்டால் தான் இந்த ஃபங்க்ஷன் வருது. அப்போது இது எக்ஸு இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷனில் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன். செட்டில் பார்க்கும்போது என்ன ஆகும், இது எக்ஸு 3x minus 1, இது எக்ஸு இது ஒய். எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ரியல் நம்பர்னால் என்ன, மைனஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்குது. ஏ 4 மீன்ஸ் த இமேஜஸ் ஆஃப், இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நம்பரை ஃபங்க்ஷனில் போட்டால் தான் இது இமேஜாக வருது, இதை போட்டால் தான் இது இமேஜ் வருதா இல்லையா? அப்போது ஏவை இமேஜாக போட்டால் 4 வருது. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஏ போடுறோம், இங்கே ஏ போடுறோம், வேல்யூ ஆனால் தெரிஞ்சிடுச்சு. 3a minus 5 ஈக்குவல் டு வேல்யூ 4. நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், 4a வந்துடுச்சு. இப்போது இந்த 5 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 5 ஆகிடும். 3a ஈக்குவல் டு 9. ஏன்னா இது ப்ளஸ் 5 ஆகினா 9 ஆகிடும். இப்போ a ஈக்குவல் டு 9/3னா இது 3ஆக மாறுது. ஓகேவா? இப்போது நல்லா பார்த்தோம், இது ஆன்சர் தான். இது இன்புட்டு, இது அவுட்புட். அவங்க இன்புட்டுக்கு எக்ஸோட வேல்யூக்கு ஏ போட்டாங்க. இதுதான் ஆன்சர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரை அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஆன்சர் தெரியும், ஒய் போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் ஆன்சர் பின்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ 1. அப்போது 1 3s are 3. இந்த 3 அந்த பக்கம் போனால் எதுவும் பண்ணணும், இங்கேயே மைனஸ் பண்ணிடலாம். 3 - 5 வந்து -2 தான். -2 ஈக்குவல் டு பி. இது மாதிரி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க, பியை இங்கே போட்டு -2 அங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஒரு சம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸி. ஆனால் இதுக்கு ஒரு சின்ன if the function f of real number to real number, real number to real number, set of real number to set of from real numbers to real number defined by f of x. இது மாதிரி பார்க்கும்போது நீங்கள் குழப்பிக்காதீங்க. ரொம்ப 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 சிம்பிளான சம் தான். ஒரு சின்ன கண்டிஷன், இதை ஒண்டி பார்த்துவோம். இதுக்கு என்னென்ன வேல்யூனா இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், எக்ஸோடைய வேல்யூ -2ஓட கம்மி. இப்படி போட்டாக்கா இந்த நம்பர் தான் பெருசு, இது சின்னது. -2ஓட கம்மி இது -3 -4 -5 -6ன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா கம்மி ஒண்டி தான் கொடுத்துருக்காங்க, முடிகிற இடமே சொல்ல, போயிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போது இதுதான் இதனுடைய வேல்யூ. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து நடுவில் இருக்குது, இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்குது. ஆனால் இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ -2ஆகவும் இருக்கலாம், -1 0 1 2. ஓகேவா? இதுக்கு என்ன ஆகுது, எக்ஸ் வந்து 3ஆகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்போ 3 4 5 6 7. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது ஒண்டி தெரிஞ்சிட்டா போதும். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதை எங்கெங்கெல்லாம் இதை போடணுன்ற கண்டிஷன் வந்து
இப்போ நான் சொன்ன வேல்யூவை வச்சு தான் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை அவங்க கிராஃப் ஷீட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், -2லேருந்து போயிட்டே இருக்குது. செகண்ட் வந்து என்ன ஆகும், -2லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. தேர்ட் வந்து 3லேருந்து போயிட்டே இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒரு ரூல்ஸ் தான் இங்கே நம்ம சொல்லி கொடுத்தது. இது ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் இஸ் டிஃபைன் பை 3 வேல்யூஸ் இன் இன்டர்வல்ஸ் 1 2 3. ஃபங்க்ஷன் வந்து இது மாதிரி இருக்குது. இதை கொடுத்துருக்கிறதுனால இது மாதிரி 3 இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க, 1 2 3. ஓகேவா? shown by the side. For the given values x equal to a, find out the interval at which points a is located. Thereafter find f of a using the particular values of in the interval. ஓகே, இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் we see that x equal to 4. x உடைய வேல்யூ 4ன்னு கொடுக்குறோம். x உடைய வேல்யூ 4ன்னு கொடுக்குறோம். அப்போ இது மூணுத்தில் எதில் கொடுப்பீங்க? ஏதாவது ஒன்றுத்தில் தான் எடுக்கணும். அப்போ 4ன்ற வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள். 4ன்ற வேல்யூ இங்கே இருக்குது. இதுதான் மூணாவது செட்டு. 4 இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த செட்டை தான் எடுத்துக்கணும். புரியுதா? இந்த செட் என்னது? 3x - 2. இந்த நம்பரை வச்சு தான் இது மூணுத்தில் நம்ம எது எடுக்கிறேன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போது இதை எடுத்தால் என்ன ஆகும்? வேல்யூ கொடுக்க போகிறோம், 4 கொடுக்க போகிறோம். 4 3s are 12. 12ல் 2 போச்சுன்னா 10. ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? -2. -2 எங்கே இருக்குது பாருங்கள். -2 இங்கே தான் இருக்குது. இது வந்து -2ஓட கம்மி. -3லேருந்து தான் இது வரும். அப்போ -2 எங்கே இருக்குது? இந்த ஈக்குவேஷன். அப்போது f of x equal to x square - 2. அப்போ இங்கே -2 போடும்போது என்ன ஆகும்? -2 ஸ்கொயர் -2. இது +4 ஆகிடும். +4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ ஃப்ரம் 1 நம்ம ஏற்கனவே இங்கே 10 கண்டுபிடிச்சிட்டோம். 4 போட்டதுனால என்ன ஆயிடுச்சு? 10 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க? f4க்கும் 2f1. வெறும் f1 இல்லை, f1 கண்டுபிடிச்சி அப்புறம் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? f4 10ன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம f1 ஒண்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 எங்கே வரும்? அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் தான் 1 வருது. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் ஸ்கொயர் நம்பர் தான். 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ -1 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 1 - 2னா -1 தான் ஆன்சர். ஏற்கனவே நம்ம 10க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 2f of 1க்கு என்ன ஆகுது? இந்த 1உடைய வேல்யூ தான் -1 கண்டுபிடிச்சோம். இந்த 2 அப்படியே இருக்குது. இந்த -1 ஆகுது, -2 ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃபார்முலா தான். இப்போ தான் வேல்யூ கண்டுபிடிச்சி -1 போடுறோம். -1 × 2 -2. அப்போது 10 - 2 8. இதனுடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் இந்த வேல்யூ பார்க்கும்போது இதில் எல்லாமே தெரியும். ஆனால் இது 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். 3க்கு நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். -3க்கு -3 எங்கே இருக்கு? இதில் தான் இருக்குது. -3. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் -3 கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த ஃபங்க்ஷனில் -3 போடுவேன். 2x + 7ல் இங்கே 3 போட்டால் என்ன ஆகும்? -3. ஓகே. -3 போடும்போது 2 3s are 6. -6 + 7. அப்போ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போவோம். 7ல் 6 போச்சுன்னா 1. -6 + 7னா வெறும் 1 தான் வரணும். புரியுது? ஆப்போசிட் சிம்பிள்லேருந்து கிரேட்டர் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும். ஹென்ஸ் இதனுடைய வேல்யூ இப்போ பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். f1உடைய வேல்யூ -1 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் f-உடைய வேல்யூ 10 தான். ஆனால் இங்கே 3 இருக்கிறது ஞாபகமாக பாருங்கள். -3 × 10. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி 1ன்னு போட்டிருக்கோம். இப்போ இது என்ன ஆகும்? -30 -1 -31. கீழே 1 இருந்தால் வேல்யூவே இல்லை. அப்போது அது முடிஞ்சிடுச்சு. ஓகேவா?